ஆல் பருப்பு போலி செய்யலாமா வாங்க. அதுக்கு வந்து 1 1/4 டம்ளர் வந்து கடலப்பருப்பு எடுத்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு குக்கரில் வந்து ஒரு 5 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைதா மாவு தாங்க நல்லா போலிக்கு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஸோ மைதா மாவு வந்து நான் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். எப்பயும் போல் மைதா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ நான் இலகுனாப்பில் பிசையல, கொஞ்சம் டைட்டாக ஓரளவுக்கு தான் நான் பிசைஞ்சிருக்கேன் நான். ஸோ தண்ணி வந்து பச்சை தண்ணி ஊற்றியே பிசைஞ்சிக்கலாம். இந்த பருப்பு போலிங்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ மைதா மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒன்று சேர்த்தாப்பில் பிசைஞ்சுக்கணுங்க. நிறையா மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா மஞ்சத்தூள் வாடை அடிக்கும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க போதும். ஸோ போட்டுட்டிங்கனாவே ஓரளவுக்கு நல்லா கலர் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. பிசைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து நல்லா அடித்து பிசைங்க. அப்போ தான் வந்து மைதா மாவில் வர்ற போலி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 டேஸ் ஆனாலும் வந்து கெடாது. நான் வந்து தேங்காய்லாம் போடலைங்க. ஸோ தேங்காய் போட்டோம்னா வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு நான் தேங்காய் போடல. பருப்பு மட்டும் தான் நான் வந்து போட்டு செஞ்சுருக்கேன். கடலைப்பருப்பு. ஏலக்காய் வேணால் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் ஏலக்காய் பிடிக்காது. ஸோ அதனால் நான் வந்து ஏலக்காய் போடல நான். இந்தமாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்துருச்சு. மாவு பிசைஞ்சு தனியாக வச்சுக்கலாம். மாவு மேலே கொஞ்சம் எண்ணெயை மட்டும் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா மாவு நல்லாயிருக்கும். நீண்ட நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். 2 டேஸ் ஆனாலும் போலியை வெளியிலே வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். 2 டேஸ் ஆனாலும் திரும்பலாம் நம்ம வந்து ஆவியில் வைக்கணும் அந்தமாதிரி எந்த அவசியமே இல்லை. தேங்காய் போடாதனால 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாரி கூட குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து ரெடிமேட் போலி தான், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ மாவு பிசைஞ்சு சைடு ரெடியாக இருக்குங்க. நல்லா மாவு இந்தமாரி மேஷ் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்தமாரி ஒரு பஞ்சு கொடுத்துருங்க. மாவுக்கு இந்தமாரி ஒரு பஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குக்கரில் வேக வச்ச பருப்பு இந்தமாரி வெந்திருந்தால் போதுங்க. இதை வந்து நம்ம மிக்சிலையும் போட்டுக்கலாம், இல்லை மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கரை வந்து அடுப்பில் வச்சு இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா கிண்டிடுங்க. நல்லா கிண்டி நல்லா மேஷ் பண்ணி விட்ருங்க. ஸோ குக்கரில் அடுப்பில் வைக்கும்போது நல்லா வந்து மேஷ் ஆக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் அந்த ஹீட்டுக்கு நல்லா வந்து மேஷ் ஆகிடுச்சு. நான் மிக்சியிலே போடல, மேஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லத்துக்கு வந்து நான் வந்து 3 வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த 3 வெல்லத்தை வந்து நல்லா நச்சுட்டு தண்ணியில் நான் சேர்த்துட்டேங்க. தண்ணி வந்து சும்மா 1 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் ஊற்றினா போதும். அந்த வெல்லம் வந்து முழுகிற அளவு இருந்தால் போதும். நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பாகு இந்தமாரி கொஞ்சம் லைட்டாக தண்ணியாயிருங்க. ஸோ இப்படி தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. பொட்டுக்கடலை இருக்குல்ல, பொட்டுக்கடலையை மிக்சியில் அடிச்சுட்டு அதில் சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாவு வந்து கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பூர்ணம் ரெடி பண்ணிட்டோம். இந்த சைடு வந்து மைதா ரெடி பண்ணிட்டோம். மைதாவை எடுத்து இந்தமாரி வரணுங்க. மைதா ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. வாழை இலையை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்தமாரி மைதாவை வந்து உருட்டிட்டு வாழை இலையில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு நல்லா தட்டி வாழை இலையை நல்லா தட்டி நீங்கள் வந்து பூர்ணத்தை உள்ளே வச்சு உள்ளே இந்தமாரி வந்து நம்ம மோமோஸ் பண்ணுற மாதிரி நடுவில் பூர்ணத்தை உள்ளே வச்சு மேலே இது பண்ணிடுங்க. இது பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா தேய்க்கவும் செய்யலாம், தட்டவும் செய்யலாம். நான் வந்து தேய்ச்சும் போட்டிருக்கேன். அது போக வந்து வாழை இலையில் தட்டினா ஈஸியாக வந்துடும். ஸோ வாழை இலையில் கொடுத்து உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வீடியோ தெரிலன்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டில் காட்டுறேன் நான். நெக்ஸ்ட்டு அந்த தட்டினது வச்சுருக்கேன் நான். ஸோ இந்தமாரி ஏலக்காய் வேணால் போட்டுக்குங்க. நான் ஏலக்காய் போடல. இந்தமாரி தட்டிட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நம்ம தட்டணுங்க. தட்டி எடுத்துட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எடுத்தோம்னா சூப்பரான போலி ரெடிங்க, எல்லா கடையில் உள்ள மாதிரி. ஸோ மைதாவில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடையாது, பட் வந்து கடலைப்பருப்பில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கடலைப்பருப்பு ரொம்ப ரொம்ப நல்லது. லைட்டாக வேணால் வந்து பெரியவங்க சாப்பிட்றா இருந்தால் லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் இதுவாக இருக்கும் பருப்புங்கிறனால நான் சொல்கிறேன் நான். ஸோ இதுக்கப்புறம் நல்லா போலியை தட்டிட்டு இந்த பூர்ணத்தை உள்ளே வச்சு இப்படி மடிச்சுட்டு மேலே வர்ற கொஞ்சம் மாவை எடுத்துருங்க. இது பாருங்கள் அந்தமாரி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் போலி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். பருப்பு போலியில் பருப்பு இல்லைன்னா எப்படி? ஸோ பருப்பு தாங்க நம்ம அதிகமாக சேர்க்கணும். சேர்த்துட்டு லைட்டாக நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு 12 போலிக்கிட்ட வந்துச்சுங்க. ஸோ கொஞ்சம் கனமாக தான் வந்துச்சு. நம்ம தேய்க்கும் போது நைஸாக இருக்க மாதிரி இருக்குது, பட் கொஞ்சம் கனமாக தான் வந்துச்சு. பட் போலியில் வந்து நம்ம நிறைய பருப்பு சேர்த்துருக்கனால அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். மைதா வந்து எப்போயுமே கனமாக தானே இருக்கும். தேய்க்கும் போது லேசாக இருந்துச்சு, பட் வந்து போடும்போது கொஞ்சம் கனமாயிடுச்சு. எடுத்து வெந்த பிறகு கொஞ்சம் கனமாயிடுச்சுங்க. பட் வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து வெளியில் வேறு எதுவும் வாங்கி கொடுக்காம இந்தமாரி போலி இந்தமாரி ஐட்டம் வந்து பாரம்பரிய ஐட்டம் நம்ம செஞ்சு வச்சோம்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. கடலைப்பருப்பில் வந்து நிறையா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. ஸோ வந்து எல்லோரும் கடலைப்பருப்பை நான் யூஸ் பண்ணி தான் போலி செய்கிறேன்.
பருப்பு போலிங்க அது, தேங்காய் போடல. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. இந்தமாரி நம்ம வச்சுருக்க மீதி மாவில் ஃபுல்லாத்தையும் நம்ம இந்தமாரி பூரணத்தை உள்ளே வச்சு நல்லா நம்ம வந்து இதுமாரி போட்டு எடுத்துக்கலாம். வாழை இலையிலையும் போடலாம், இல்லைனா வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸு கடையிலலாம் கொடுப்பாங்கள்ல, துணி கடையில் கொடுப்பாங்கள்ல, சாரீ சுடிதார்லாம் வச்சு அந்தமாரி கவரில் உள்ளுக்குள்ளே மாவை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி நல்லா வந்து தேய்ச்சிட்டிங்கன்னா அந்தமாரி கன்சிஸ்டன்சி வந்துடும். நல்லா வந்து சப்பாத்தி மாதிரியே வந்துடும். வந்த பிறகு தோசைக்கல்லில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு போலியை வந்து திருப்பி போட்டு கொஞ்சம் முன்னாடியும் வேக விட்டு பின்னாடியும் வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ போலி ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்தமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. பருப்பு போலி ரெடிங்க. நீங்கள் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு வந்து வரும். பெல் ஐக்கானும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. போலி ரெடி ஆயிடுச்சுங்க.